சரவணன் பிரதர், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க. இங்க குளிருதா? சரி, இருங்க இருங்க. அவர் மைக், 2 மைக்ல ஒரு மைக் தான் பக்கத்துல தான். இப்போ வந்து விமன் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய க்ரௌடை அட்ரஸ் பண்ணக்கூடாது. இல்லை, அதான் ஒன்றும் இல்லை, நான் அவர் சார்பாக சொல்லிடுறேன். அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார். விமன் வந்து பெரிய க்ரௌட் அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்ற சார்ட் ஆஃப் திங்ஸ் சொன்னீங்க இல்லையா, அது மேத்யூ, மார்க், லூக், ஜான்ல இருக்கான்னு கேட்குறாரு. நல்ல செமையான கேள்வி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கவுண்டர் கேள்வி கேட்குறேன். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் எடுத்தார். இயேசு 12 சீஷர்கள் எடுத்தார். யாராவது ஒரு பெண் எடுத்தாரா? பிரதர், அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் எடுத்தவர். அவரை உங்களுக்கு எதுக்கு அனுப்பினாரு? போதிக்கவும் வியாதிகளை குணப்படுத்தவும் அனுப்பினார். இல்லை. ரெண்டாவது வசனத்தில் எங்கேயாவது அவள்னு சேர்த்திருக்காரா? எங்கேயாவது? அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா அவன் தான் கொடுத்துருக்காரு. விசுவாசிக்கிறவள் நடக்கும். அது வந்து அப்கோர்ஸ் போத் இதில் வருது. எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது அவ்வளவுமே எல்லா வசனங்களையும் பார்த்தா அவன் மேல் இதில் தான் வரும். ஒருவன் எனக்கு கரெக்ட், தேங்க்யூ. யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் கொண்டே வரல. அப்படி பார்த்தா எனக்கு வேற நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இப்போ எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் எல்லாத்தையும் விட்டு வரணும்னா, அப்போ விமன் வந்து பின்பற்ற வேண்டாமா? ஒருவன் அப்படின்னா இப்போ நீங்க இப்போ நாங்க ஜஸ்வின் பாருங்க, மறக்குது. ஜஸ்வின் பிரதர் இப்போ பரலோகத்திலிருந்து ஜஸ்வின் பார்க்குறாங்க. எப்படி உங்களை பார்ப்பாங்க சொல்லுங்க? பரலோகத்திலிருந்து இயேசு உங்களை பார்க்குறாரு. உங்களை எப்படி பார்ப்பார்? சரி, இந்த கேள்வியை சரவணன் பிரதர் கொடுக்குறான். பரலோகத்திலிருந்து ஜஸ்வின் பிரதரை இயேசு பார்க்குறாரு, எப்படி பார்ப்பார்? ஓகே, கேள்வி வேற யாருக்காது? சபையில் உள்ள மற்றவங்களுக்கு, பரலோகத்திலிருந்து பிரதர் ஜஸ்வினை இயேசு பார்க்குறாரு, எப்படி பார்ப்பார்? அவருடைய ஐல எப்படி தெரிவார்? போட்டாங்க. உங்களையும் உங்க மனைவியும் பார்ப்பாரு. யோவான் 19வது அதிகாரம் 5வது வசனம், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். அங்க பார்த்தாங்கன்னா அவர் பார்க்குறாருன்னா உங்களையும் உங்க மனைவியும் பார்ப்பாரு, ஒன்னா பார்ப்பாரு. 2 பேரை பிரிச்சு பார்க்க மாட்டாரு, ஒரே சரீரம். மத்தையும் என்னப்பா இவங்களுக்கு இல்ல, இருந்தாலும் எத்தனை பேர் சொன்னாலும் நீங்க பாருங்க, இந்த மெச்சூரிட்டி பாருங்க. நான் வந்து கடினமான கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். இவங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ கொடுக்குறேன், எப்படி பார்ப்பாருன்னு. உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கலாம். இவங்களுக்கு தே ஆர் ட்ரெயின்டு, வசனத்தில் ட்ரெயின்டு. அப்போது உடனே பார்க்கணும், அவர் ஜஸ்வினா பார்ப்பாரா, வேற எப்படி பார்ப்பாரு? டக்குன்னு மத்தேயு 19:5 வரணும். படிக்கிறேன் பாருங்க, மத்தேயு 19:5. உங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஒரே மாம்சம். ஜஸ்வின் அப்படின்னு மேல இருந்து பார்க்குறாருன்னா ஜஸ்வின் அவருடைய ஒய்ஃப். பிரிக்க மாட்டாரு. அப்படின்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனா ஜஸ்வின், நீனும் உன் பொண்டாட்டியும் எனக்கு ஊழியம் செய்கிறீர்கள் என்றால், உமாசங்கர் எனக்கு ஊழியம் செய்தால் அப்படின்னா உமாசங்கர் கிடையாது, உமாசங்கர் அண்ட் சூரியகலா 2 கிடையாது, ஒரே மாம்சம். அதனால என்ன பண்ணணும்னா, ஒருவன் எங்கெல்லாம் ஒருவன் சொல்லியிருக்கிறாரோ, யாரு தலை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இருங்க, இப்ப சொல்லிடுறேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை விளக்கம் கொடுக்கலாம். பவுல் எங்க கொடுத்துருக்கான்? எபேசியர் 5:24 கொடுத்துருக்கான் விளக்கம். ஆமா, இதனால இதுக்குள்ள போகணும். எபேசியர் 5:24 வாரம் அதுக்கெல்லாம் வாரேன். நீங்க விட மாட்டீங்களே, அதெல்லாம் பெண்களை போல விடுவீங்களா ஈஸியா? ஆமா, பாருங்க, எபேசியர் 5 இங்க பாருங்க, எபேசியர் 5:23. ஓகே, நீங்க 22 படிக்கிறேன். எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
தே ஹேட் டு ஒபே. அது இங்கனாலும் அமெரிக்கா எல்லாம் ஒண்ணுதான். 23 கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கு ரட்சகராய் இருக்கிறார். அப்படின்னா மனைவியோட சரீரத்துக்கு அவ புருஷன் தான் ரட்சகர். இது வந்து யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா இது எந்த இந்து முஸ்லீம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். புருஷன் மனைவியை ஆசீர்வதிச்சு தலைகையில வச்சு ஆசீர்வதிச்சா அவ பத்திரமா இருப்பா. பவர் புருஷனோட கை மேல அவ்வளோ பவர். மனைவியை பிளஸ் பண்றதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அவன் தான் ரட்சகர். புருஷன் தான் மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ரட்சகர். புருஷனை எந்த பொண்ணு வயலேட் பண்றாலும் மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு அத்தனை பேருக்கு வியாதி வருது. பொம்பளை பிள்ளைகளுக்கு, கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு வியாதி வருதுன்னா புருஷனை ஃபர்ஸ்ட் வயலேட் பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துட்டாரு. இவ்வளோ பச்சையை அங்கே கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னா விளக்கம். அப்போ இங்கே கொடுத்துட்டார். தலை புருஷன் தான் தலை. அப்படின்னா புருஷன் பிளஸ் பண்ணி அவன் ஊழியம் பண்ணிக்கிட்டு மனைவியை ஒரு லெவல் அவன் பாதுகாப்பு கீழே இப்படி இப்படி மாதிரி பிளாங்க் அண்ட் பாரு மனைவி கீழே வேலை பார்க்குறான்னா அது அப்ரூவ். தனியாக மனைவிக்குன்னு ஒரு ஊழியம் போய் பிரசங்கம் பண்ணுறோம், மேடை பிடிச்சி தனி காங்கிரகேஷன் கிடையாது பைபிளில், கிடையாது பைபிளில். தனியாக பெண்கள் ஆமாம் போதிக்கிறார். இது வந்து அதாவது இது வந்து ஆண்கள் அப்படின்னா அவங்களோட சேர்ந்த மனைவிகள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இவங்கெல்லாம் சிங்கிள் உமன் இருக்காங்க. சிங்கிள் உமனுக்கு எப்படின்னா ஷெப்பர்ட், இங்கே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஷெப்பர்ட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஃபாதர், ஃபேமிலி ஹெட் ஆஃப் ஃபேமிலி மாதிரி, ஹெட் மாதிரி. இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த லிங்க் இருக்கும், அம்பிளிக்கல் லிங்க் இருக்கும் இவங்களுக்கு. யாரெல்லாம் சிங்கிள் உமன், இவங்க சிங்கிள் உமன் விடோ. சிங்கிள் உமனுக்கு பூரா ஷெப்பர்டு வந்து அந்த சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க வந்து கரெக்டாக அந்த கீழ்ப்படிஞ்சு வசனத்தின்படி போகும்போது ப்ளஸ் பண்ணி போகும்போது அவங்க வாட்டுக்கு போடுறாங்க. கேளு ஒன்றும் பண்ண முடியல, பயங்கரமாக பயப்படுது, பயங்கரமாக கோவப்படுது, பட் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு மீறி நான் போகிறேன் அப்படின்னா மேலே போனால் பாதுகாப்பு கிடையாது. இவ்வளோதான், இவ்வளோதான். யோசித்து பாருங்கள் எங்கேயாவது. ஆனால் அதுக்காக பெண்கள் ஊழியம் பண்ணக்கூடாது, பொய் உபதேசம். அது பொய் உபதேசம். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயின்னா புருஷன் போகிறான், மனைவி வீட்டிலே இருக்கலாம், மனைவியும் கூட. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூட போனாங்க, கூட போகலாம். தனியாக பிரிஸ்கில்லா போனால் எங்கேயாவது பாருங்க, கிடையாது, கிடையாது, பைபிளில் கிடையாது, புதிய உடன்படிக்கையில் கிடையாது. அதனால் பெண்கள் கணவருக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னா அப்பாவுக்கு கட்டுப்பட்டு அப்பா ஊழியம் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ சில குடும்பங்களில் கணவர் ஊழியமே பண்ண மாட்டார், லூக்குவாமல் ஒன்றுமில்லாமல் இருப்பார். இந்துவாக இருக்கிறது வேற. மனைவி எகிரிட்டு போய் பண்ணும் பொழுது அங்கே இந்த மேய்ப்பன் பாதுகாப்பில் எல்லாம் பயங்கரமாக அடிக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் வியாதி இருக்கும். அந்த மாதிரி பெண்களுக்கு பயங்கரமாக வியாதி இருக்கும். பார்க்குற ஆஸ்பத்திரியில் தனியாக சிங்கிள் உமனாக பண்ணுறவங்க, புருஷனை மீறி பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியாதி இருக்கும். இங்கே கேட்டு பாருங்கள், அல்லர் தேர் ஆல் ஃபுல்லி ப்ரொடெக்டட். அவன் அட்டாக் பண்ணுறான், அடி வாங்கிட்டு திருப்பி போகிறான். ஸோ இதெல்லாம் கிளியராக ஃபாலோ பண்ணுறோம். கிளாரிஃபை ஆகிட்டா பிரதர்? நான் ஐ எம் நாட் காட், ஐ எம் நாட் பால் த அப்போஸ்தல் பிரதர். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க. இங்கே இருக்கிற பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கும் ரூல் என்ன தெரியுமா? அவ்வளோ பேரும் புருஷனுக்கு 100% கீழ்ப்படி, எதிர்த்து பேசக்கூடாது. புருஷனுக்கு எதிர்த்து பேசுகிற எந்த பொண்ணும் எங்களுடைய கூட்டத்தில், இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. அதே மாதிரி மனைவியை நேசிக்காதவன், அவளுக்கு கடமையை பண்ணாதவன் இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. இங்கே இருக்குது மனைவி. அவர் சொல்கிறாரு மனைவிகளை நேசிக்கணும்னு கொடுத்துட்டாரு. இப்போ பாருங்க 25 எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவியை அன்பு கூறணும். மனைவியை அன்பு கூறாம அவளுக்கு அந்த தாம்பத்திய திருமண கடமையை பண்ணாதவன் எங்க கூட்டத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒருத்தன் வந்தான்னா ஹாஸ்பிட்டலில் தாறுமாறாகும், தடை பயங்கரமாக வரும். நாங்கள் செக்லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணணும். இந்த வசனத்தின்படி இயேசுவோட வசனம் இத்தனை அதிகாரம் படிக்கணும், 1 மணி நேரமாக அதை ஜெபம் பண்ணணும், இயேசுவோட கனெக்ட் ஆகணும். அடுத்தது கல்யாணமானவங்க அதை திருமண கடமையை பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அதில் அவாய்ட் பண்ணக்கூடாது. கணவன் மனைவியை நேசிக்கணும். இயேசுக்கு அடுத்தது மனைவியை தான் நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கக்கூடாது. இங்கே நான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். எந்த புருஷனாவது பொண்டாட்டியாவது இயேசுவுக்கு மேலே, அதாவது புருஷனுக்கு மேலே ஒரு மனைவி பிள்ளையை நேசிச்சான்னா எங்களுக்கு தெரியும், அடி விழும். அதே போல் புருஷன் வந்து மனைவியை நேசிக்கிறதுக்கு பேர் பிள்ளைகளை நேசிச்சானா அடி விழும். அப்படிப்பட்டவங்களும் வெளியில் போயிருக்காங்க. இருக்க முடியாது. இயேசுவுக்கு அடுத்தது பொண்டாட்டிய எபேசியர் 5:28 படி உயிருக்கு உயிராக நேசிக்கணும். இயேசுவுக்கு அடுத்தது அவர் சொல்றாரு அப்படியே எபேசியர் 5:28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். இது கமாண்ட் சார். அங்கே சொல்லிட்டாரு 2 பேரும் ஒரே சரீரம்.
பொண்டாட்டிய உயிருக்கு உயிரா நேசிக்க முடியாதவன், கனத்து போனவன், இவன் ரோட்ல போய் மத்தவங்கள நேசிக்க முடியுமா? லாயக்கு இல்லாத பையன். இவன் ஜடம். பொண்டாட்டிய நேசிக்க வக்கு இல்லாத பையன், பொண்டாட்டிய கனப்படுத்த முடியாத பையன், அவளுக்கு கடமையை செய்ய முடியாத பையன். இவன் மனுஷனே இல்ல, மிருகம். ஜடம். இந்த ஜடம் இயேசுவோட ஊழியம் பண்றதுக்கு லாயக்கே கிடையாது. சொந்த பொண்டாட்டியை நேசிக்க வக்கு இல்லாத பையன் அடுத்தவங்கள போய் எப்படி பண்ண முடியும், நேசிக்க முடியும்? விட்டவே மாட்டோம். இது வசனம் அப்படி இருக்கு. ஆனா பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளைய நேசிப்பாங்க. பெரிய பிரச்சனை வரும் அந்த குடும்பத்துல. பெரிய பிரச்சனை. அவ்வளவு வியாதி, எல்லா கட்டு இருக்கும். மனைவியை நேசிச்சுட்டு அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் மற்றவங்கள. ஆமா, நீ சொந்த குடும்பத்தையே நிர்வீக தைக்கலன்னு எப்படா பண்ணுவேன்? பவுல் கேட்டிருக்கான் கேள்வி. நீ எப்படா சபையை நடத்துவேன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுல சாட்சி இருக்கணும். இதெல்லாம் எல்லாரும் அப்படிதான். இதெல்லாம் டைம் டெஸ்டட் பிரதர் ஜஸ்ட். இங்க டைம் டெஸ்டட். இது 10 வருஷம் டைம் டெஸ்டட். இதுல இல்லாதவங்க அவ்வளவு வரும். இங்க கிளீனா பார்ப்போம். இது பிள்ளைய அதிக நேசிக்கிற எச்சரிக்கை, வார்னிங் கொடுப்போம். பொண்டாட்டியோட பிள்ளைய அதிக நேசிக்கிற பிள்ளைங்கிற டேஞ்சர் அப்படிம்போம். டேஞ்சர்னு சொல்லுவோம். அது எவ்வளவு வேகமாக ஓடிட்டு இருந்தாலும் எடுத்து போயிடுவாங்க. ஏன்னா அது பாவம். அதாவது மனைவியை விட பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறது, மனைவியோட வேலை பார்க்குற வேலையை நேசிக்கிறது, வீடை நேசிக்கிறது, காரை நேசிக்கிறது, இதெல்லாம் பாவம். அது பாவம் பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமை. யோவான் 8:34. ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க இயேசுவை விட்டு விலகிட்டாங்க. அவ்வளோதான். அவங்க இயேசுவை பற்றி பேசவும் முடியாது, இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. இங்கே இயேசுவோட இருந்தால் மட்டும்தான். இயேசு நாமத்தில் பேய் போனா போடும். இல்லைன்னா நீ யாரு? பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யாரு? சட்டை காய்ச்சிட்டு கிழிச்சு போட்டுருவோம். ஆமாம். இப்போது இருக்கிற பொம்பளை பிள்ளைகளாம் இருக்காங்க, பெரிய பேய், அவ்வளோ பேர் அதை கும்பிடுறாங்க. அது அசால்ட்டாக அந்த பிள்ளை கொண்டு விடுவேன். இயேசு நாமத்தில் வெளியே சத்தம் கட்டாமல் ஓடிட்டு. எனக்கு அதை சொன்ன அந்த மகா ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ பெருசாக அசால்ட்டாக பொம்பளை பிள்ளை விரட்டுது. அப்போது ஆனால் க்ளீனாக வீட்டில் கரெக்டாக இருப்பாங்க. ஆமாம். இங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பஞ்சாயத்துக்கு வந்துடும். உடனே இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கிளியராக ஒப்புரவாங்க. ஒப்புரவு ஆகலை அப்படின்னா இந்த பக்கம் வரக்கூடாது, ஊழியத்துக்கு வரக்கூடாது. அவ்வளோ ஒப்புரவு ஆக முடியாது. கெட் அவுட். மானங்கனியமாக கெட் அவுட். அது புரியுதா பிரதர்? ஸோ பெண்களுக்கு ஊழியம் பவர்ஃபுல்லாக இருக்குது. லூக்கா 8:3 சொல்கிறாரு. ஆஸ்திகளால், யோவன்னா, சூசன்னாள்னு நிறைய பெண்கள் ஆஸ்திகளால் இயேசுக்கு ஊழியம் பண்ணாங்க. அடுத்தது நீங்கள் புரியணும், பெண்களுக்கு அவர் நல்ல ஈக்குவல் இது கொடுத்துருக்காரு. அதாவது அவர் அழகா மேல் ஃபீமேல்னு கரெக்டாக அந்த ஈக்குவல் பேரிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்ட் டெஃபினிஷன் கரெக்டாக புரியுதுங்க. அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் அதை அந்த டெஃபினிஷனை கரெக்டாக போட்டுருந்தீங்க. ஸோ சிம்பிள். அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசருவையும் அவன் சகோதரிகளையும் அவர் மேலே அன்பாக இருந்தார். அங்கே அதுலேயும் 2 பெண்களை கரெக்டாக ஒவ்வொரு டயத்தில் கனப்படுத்திட்டார். அப்புறம் அந்த பெண்களை பார்த்தீங்கன்னா காலை 2 பேர் ஒரு லூக்கா 7 பாவியான பெண்ணு அவர் காலில் வச்சு முத்தம் கொடுப்பா, மயிருன்னா. அதே போல் இதில் யோவான் 13 இந்த பொண்ணு யார்? மரியாள் பண்ணுவா, அனுமதிச்சார். அப்புறம் அவர் உயிர் தெழுந்தவனை மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஒரு பாதங்களை பிடித்து ஒர்ஷிப் பண்ணாங்கன்றது அனுமதிச்சார். அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. அவர் கூட்டத்தில் லூக்கா 8:3 அவரோட கூட்டத்தில் அதாவது அப்போஸ்தலர்கள் அல்லாத பெண்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு எல்லா இடத்துக்கும். He has given space for them. He has given space. அப்புறம் ஈவனாக பண்ணுவார். அந்த சொன்னீங்களே நம்ம பார்த்தோமே, மகளேனார் யார்? அந்த பொண்ணை அங்கே மகனினார். கரெக்டாக ஈவன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அதாவது ஊழியத்தில் தலைமை எடுக்கிறது ஆண், ஆனால் பெண்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்காரு. என் மனைவி ஊழியம் பண்ணலாம், இது பண்ணலாம், எப்படி பண்ண முடியும்? நான் எனக்கு அவள் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுறான்னு தெரியாது. இத்தனை பேருக்கு கரெக்டாக ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணுவா, காஃபி கொடுப்பா, வர்றவங்களை கவனிப்பா, அது எப்படி அவள் எஸ்டிமேட் பண்ணுறா, இதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது. அவ்வளோ க்ளீனாக பண்ணுறா. அப்புறம் பிள்ளைகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய மதர், ஷீ டேக்ஸ் கேர். அப்போ நானாக ஒத்தையில் இருந்தேன்னா, பேச்சுலராக இருந்தால், சிங்கிள் மேனாக இருந்தேன்னா ஊழியம் கிடையாது, ஒப்பேறாது. க்ளீனாக மேன் உமன் கொடுத்துருக்காரு, அதை ஃபேமிலின்னு கொடுத்துருக்காரு. இப்போ ஆக்சுவலாக என் மனைவி இந்த ஊழியத்தில் இல்லைன்னா இந்த ஊழியமே இருந்திருக்காது, இந்த ஊழியமே கிடையாது. அதனால் என்ன அர்த்தம்னா, நான் கரெக்டாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மனைவி என் கூட வந்துக்கிட்டே இருப்பா. ஒரு டேமேஜ், ஒரு வியாதி வராது. அவ்வளோதான். ஸோ சிம்பிள்.
ஏன்னா ஒரே சரீரம். மகன் நீ எனக்கு வேலை பார்க்குற, அவ உன்னோட சேர்த்து தோள் கொடுக்குறான். வாரத்துக்கு நான் 4 நாள் 5 நாள் போகிறேன் ஊழியம் போகிறேன்னா, என் மனைவி 2 நாள் வருவாள். சில சமயம் 1 நாள் வேணா ஒன்றும் சொல்ல மாட்டான். இப்போ நாங்கள் போனால் 10 மணி வரைக்கும் பண்ணுவோம் ஆம்பளைகள். அவள் போனால் 9 ஆகிட்டு 9 ஆகிட்டு. ஏன்னா இங்கே வீட்டில் அவ்வளோ வேலை பண்ணிட்டு வருவாள். நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பைபிள் படிச்சுட்டு வருவோம். அவள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அவ்வளோ பேர் சூப்பர் பண்ணி கார்டன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு சமையலும் பண்ணிவிட்டு வரா. அப்போது அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். நாங்கள் போகும்போது ஓகே ஷீ சேஸ் 9 o'clock ஆர் 8:30 8:45னா நாங்கள் எல்லாம் ஓகே ரைட் அக்ரி பண்ணுவோம். ஆமாம், அந்த ஸ்பேஸ் கொடுப்போம். அந்த ஸ்பேஸ் கொடுப்போம். இல்லைன்னா கொஞ்சம் நீ உட்காந்துக்கோ, நாங்கள் கொஞ்சம் பண்ணிட்டு வரோம் வேலை. ஷி ஆல்சோ அவளுக்கு நல்ல மூடுனா நீங்கள் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் சேரில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நாங்கள் பண்ணுவோம். போயிட்டு நீ ரெக்கக்னைஸ். ஆனால் நாங்கள் அவளோடு இல்லாமல் நாங்கள் தனியாக போனோம்னா அது ஜாலி பேச்சுலர் லைஃப். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனோமோ அத்தனை மணிக்கு ஜாலியாக சொல்லிப்போம், இன்னைக்கு நம்ம ராஜா. ஆமாம் ஆமாம் நான் ஆமாம் ஆமாம் அது சொல்லுவோம், நாங்கள் ராஜா அப்படிம்போம். நாங்கள் இடையில நம்ம இன்னைக்கு ராஜா. எத்தனை மணிக்கு முடியுதோ நம்மளை வெளியில் புடதையை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் நம்ம வேலை பார்ப்போம். நம்ம ராஜான்னு சொல்லிட்டே வேலை பார்ப்போம். அது லிபர்ட்டி. ஏன்னா ஆண்கள் சுயாதீனர்கள், பெண்கள் சுயாதீனர் அல்ல. தே ஆர் நாட் அட் லிபர்ட்டி, தே ஆர் நாட் அட் லிபர்ட்டி. பெண்கள் சுயாதீனர்கள் இல்லை. சொல்றாரு கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனம் சொல்றார். கலாத்தியர் 5:13 சொல்றார், நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் சகோதரரே. இங்க சொல்றாரு 5:13, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. சுயாதீனர்கள், ஆண்கள் சுயாதீனர்கள், பெண்கள் டிபெண்டன்ட். they are not independent, they are dependent. இதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி, இது எங்கேருந்து வருது பிரதர்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்றார், உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான். கொடுத்துட்டாரா? இதை மீறின எந்த பொண்ணும் அவளுக்குள்ள இருக்குது ஏசபெலாவி. மீறக்கூடாது, இந்த வசனத்தை மீறக்கூடாது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் எங்க வசனம்? 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இது மேண்டேட், இது இன்னும் மாறல. இப்போ கொடுத்துருக்காரு, ஒர்க்கு கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஆனால் கன்னி மரியாள் நிறைய கீழ்ப்படிஞ்சனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற நிறைய சாபத்தை நீக்கி இருக்கிறாரு. பட் ஸ்டில் இட் இஸ் தேர். அதான் எபேசியர் 5 நீங்கள் வசனம் பார்த்தீங்க. ஆமாம், அது மீறக்கூடாது. ஆமாம், அதை மீறக்கூடாது, அதை மீறக்கூடாது. ஆமாம், இது ரொம்ப மோசம். 2 மைக்கும் கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டு இருக்கு. இது பவர் போட்டு தான் படிக்கிறோம். ஸோ இப்போ புரிஞ்சு. இது வசனம் பழைய ஏற்பாடுக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்களா? இது பொக்கிஷம், இதை மீற முடியாது. ஆமாம், நிறைய கன்னி மரியாள் மூலம் நிறைய சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலாக தோளோட தோள் மினிஸ்ட்ரிக்கு வர அனுமதிச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே மினிஸ்ட்ரிக்கு பெருசாக வரல. மிரியாம் கூட தான் போயிருக்கிறாரு. ஆனால் ஆரோனுக்குள்ள ஸ்தானம் மிரியாமுக்கு கொடுக்கப்படலை, எங்கேயுமே கொடுக்கப்படலை. ஒரு தெபோரால் அவ்வளோதான். ஆனால் இப்போ ஒவ்வொரு மனுஷனோடையும் அவன் மனைவி ஊழியம் பண்ணலாம், பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி பண்ணலாம். ஆம்பளைக்கு இல்லை, கணவருக்குள்ள அதே அபிஷேகம் மனைவி மேலே ஒர்க் பண்ணும். அசால்ட்டாக வியாதியை டப்புன்னு குணப்படுத்தும். யாராவது கூப்பிடுவாங்க, நான் பிஸி, அங்கே பேசுனா டப்புன்னு குணமாகும். அப்படியே அந்த அபிஷேகம் வேலை பார்க்கும். 1 பேதுரு 3:7 சொல்கிறாரு, உங்களோடு கூட அவர்களும் நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்படின்னா ஆம்பளை ஜங்குன்னு உழைக்கிறான், இவங்க வீட்டில எல்லாம் வேலை பார்க்குறாங்க, பிள்ளை பெற்று கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, வளர்க்குறாங்கன்னா தட் இஸ் மினிஸ்ட்ரி. சொல்கிறாரு, உன்னோட சேர்ந்து அவளும் பரலோகத்துக்கு வரப்போறா, ஸோ கனத்தை கொடு. 1 பேதுரு 3:7 தெளிவாக கொடுத்துருக்காரு. இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம். அவங்க ரோல் பிளேயில் அது லிமிட்டில் இருக்கணும். லிமிட்டு கஷ்டம் இல்லை. ஆவியானவர் வசனம், ஆவியானவர் உள்ளே இருந்தால் லிமிட்டில் கரெக்டாக வச்சுப்பார், லிமிட்டில் கரெக்டாக வச்சுப்பார். ஆமாம், அந்த லிமிட்டில் இருக்கும்பொழுது அவர் கிரியை பண்ணுவார். லிமிட்டை விட்டு வெளியில் போனால் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அவர் என்ன பண்ண மாட்டார், கிரியை பண்ண மாட்டார். அவர் வசனத்தில் இருக்கும்போது மட்டும்தான் கரெக்டாக பண்ணுவார், பாதுகாப்போட. அப்புறம் கிரியை பண்ணும்போது பாதுகாப்போட பண்ணணும். இப்போ பண்ணிட்டு அடி வாங்குறதுல என்ன இது பிரயோஜனம் இல்லை, பாதுகாப்பாக. கிளாரிஃபை ஆகிட்டா பிரதர்? ஆமாம். சரவணன் பிரதர், இனி கேள்விகள் ஏதாவது இருக்கா? சரி, இல்லை அவங்க பிரதர்ஸ், நாங்கள் ஏற்கனவே உங்களை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்கள் சொன்னபடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
எங்களுக்கு தெரியும். நான் சொன்னதை நான் மறந்திருக்கேன், அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாள் இயேசு ஆங்கர் பண்ணாங்கன்னா வந்துருவாங்க அப்படின்றாரு, வந்திருக்கீங்க. இது ப்ராஃபட்டிக்காக நான் சொல்லியிருக்கேன், ஆவியானவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கேருந்து டைவர்ஷன். இங்கேருந்து